எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இரவு நேர அஃபீஷியல் முடிவுகள். ஸோ நமக்கு முதல் டாப் ஒரு 5 பிளேஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி எபிசோடு சும்மா பட்டாசு கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது தான். குறிப்பாக ராணவ் அவர்களுடைய அடிதடியில் சும்மா அதிரடியில் அடித்து நொறுக்கிட்டான் பையன் அப்படிங்கிறது தான். ஸோ கோவா கேங்கை கதற விட்டாங்க. அதாவது ரயானு, ஜாக்லினு, சௌந்தர்யா எல்லாத்தையுமே வேடாக அடிச்சு தூக்கிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க ஃபேவராக நீங்கள் பேசுகிறீங்க ராணவுக்கு, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட்டாக ஓட்டிங் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தீபக் அவர்களுடைய கேப்டன்ஷிப் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. மஞ்சரி அப்படியே வராங்க. கிச்சனில் வேலையை பார்க்குறப்ப, என்னங்க ஆக்சஸ் கூட நாங்கள் யாராவது வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்டே கேட்டு வெளியே போய் தீபக்கத்தை சொல்கிறாங்க, என்னங்க பண்ணக்கூடாது நாங்கள் என்னோடனே, இல்லைங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னா கிச்சன் பார்த்துப்பாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அப்செட் ஆயிடுது. ரைட்டு, அப்போ இதே ஒரு பிரச்சனையாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணிச்சோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்ரா, டேய் ஆரம்பிச்ச பார்த்தீங்கன்னா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ மஞ்சரியுடைய இஷ்யூலேருந்து ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் ஆகி தீபக் அவர்களுடைய கேப்டன்ஷிப் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் ஒன்று ஆடுறாங்க, யார் பப்பெட்டு, யார் பப்பெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. அதில் எல்லோரும் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதில் ஆனந்தி தான் தீபக் முத்துக்கு பப்பட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. அதாவது தீபக்குடைய பப்பட் முத்து, அவர் மாஸ்டர், முத்து பப்பட் அப்படின்ற மாதிரி சொன்னது. சௌந்தர்யா நம்ம பவியை உள்ளே இழுத்து அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? அடுத்து மேக்ஸிமம் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே. ஜாக்லின் விஷால் சொன்னாங்க, சத்யாலாம் அந்த பப்பட் ஷோவில் இருக்கா அப்படின்னோடனே. சும்மா இருந்தாலும் சும்மா இருந்திருப்பாங்க. அது சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியே போய் பொம்மையே ஜாக்லின் தான்டா அப்படின்றத ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டாஸ்க் ஆடப்படுகிறது. அதில் முதல் பார்த்தீங்கன்னா விஷால் சத்யா பொம்மையை எடுக்கிறான், கை மாறுகிறது. சத்யா பொம்மையை போய் விஷால் வைக்கிறான், ஜாக்லின் பொம்மையை தூக்கி அங்கே கொடுத்துட்றான். ஸோ வேணும்னே பண்ணுறாங்க ஜாக்லின் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ரயான் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் ஜென்ஷனாக ஆகிறான். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இப்போ எப்படினாலும் விளாட்லாமா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது தவறு தான். ஆக்சுவலாக சத்யா பண்ணது அவர் பொம்மை எடுத்துருக்கக்கூடாது. எடுத்தாலும் அவர் திருப்பி போய் பிட்டில் போட்டு தான் கொடுத்தாரு, அந்த காக்பீட்டில் போட்டு தான் கொடுத்தாரு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எடுத்துருக்கக்கூடாது சத்யா. அது மிக மிக தவறான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சம்மா தேவி அவங்க நம்ம விஷால் பொம்மை எடுக்க, ஜாக்லின் சத்யா எடுக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே போய் பிரச்சனை பண்ணலாம், பிடுங்க வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போயே சாச்சனா கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காட்டுறான் ரயான். இந்த மாதிரி நான் பேசிட்டே இருக்க மாட்டேன், உன்னை பிடிங்கிடும் அப்படின்னோடனே சாச்சனாட்ட போய், அதாவது நீ போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொருத்தங்கிட்ட. ஸோ அவங்க போய் வச்சுட்டாங்க அந்த பொம்மையை. இப்போ வெளியே நிற்கிறது ஜெஃப்ரி பொம்மையை வச்சுட்டாங்க. உள்ளே போய் வச்சவொடனே ராயன் வச்சுட்டான். ஏன்னா ஜெஃப்ரி பொம்மை எதுக்கு, இனிமேல் எதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். வச்சவொடனே இந்த 2 பொம்மை தான் உள்ளே போகிறதுக்கு போராடிட்டு இருந்துச்சு. டபால்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் ஜாக்லினும் பிக் பாஸ் ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டார், போங்கடா அப்படின்ட்டு 2 பொம்மை அவுட்றான். முடிஞ்சா அடுத்து தான் இந்த ராணுவ பிரச்சனை. ராணுவ பிரச்சனை என்னென்னா, ஒருத்தரை பிடிக்கணும்னா பின்ன எப்படி பிடிப்பானுங்க, ஹோல்டு பண்ணுறதுக்கு இப்படி தானே பிடிப்பானுங்க. அது டைட்டாக பிடிச்சிட்டானுங்க. ஜெஃப்ரிக்கு மூச்சு முட்டி போயிடுச்சின்னு சொல்லி எல்லாம் உருட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வெங்காயம் கிடையாது. ஜெஃப்ரி அழகாக அப்படி திருப்பிட்டு போகிறான். அவனால் வெளியே போக முடியல, அவ்வளோதான். அந்த லெவலுக்கு ஒரு லாக் போட்டிருக்கான். சரிங்களா? இது ஃபிசிக்கலாக இது அக்செப்டபுள் தான். ஒரு லாக்குங்கிறது இது சாதாரண ஒரு லாக். ஆனால் ரயான் போட்டது பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குனது. ஜெஃப்ரி இவனை ஒரு அடி அடித்தான் பாருங்க, எல்போ ஷாட்டு. அந்த எல்போ ஷாட்டில் நிறைய யூஎஃப்சி பிளேயர்ஸை நாக் அவுட்டே பண்ணலாம், தெரியுமா? அந்த எல்போ ஷாட். இந்த நோஞ்சான் இப்படி இந்த எச்சப்பொறிக்கு பார்த்தீங்கன்னா ரயானு போய் கழுத்தை பிடிச்சி தூக்குறது. அப்படியே என்னடா அவங்களாம் பெத்தாங்களா இல்லை பேண்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கேவலம் ஆக்சுவலாக. சரியா? இது ஒரு பக்கம் நடந்துக்குது. அப்புறம் இந்த வெறினா என்ன பண்ணுது, இந்த ரயானா ஏதோ எவ்வளோ இளவு, அது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க, அவனுடைய பொம்மை வெளியே போயிடுச்சுட்டாங்க. ரயான் பொம்மை உள்ளே போகல, அவுட் பண்ணிட்டாங்க. திருப்பி கதறுது. அது எப்படி, எல்லாம் முடித்த பிறகு, கேம்லாம் முடிஞ்ச பிறகு ரயான் கிட்ட என்னடா நீ தான்டா பண்ண அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். போய் அடிக்கிறான், போய் லிட்டரலாக ரயான் கழுத்தை பிடிக்கிறான், அடிக்கிறான். இந்த ஜெஃப்ரி நோஞ்சாம் பையன் பார்த்தீங்கன்னா எல்போ வச்சு அடிக்கிறான்.
இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஆனால் ரயான் தங்கமானவன், அவர் வந்து பதட்டம் இல்லாதவர், அந்த மாதிரி அவர் ஒரு ஞானமான மனிதர் அப்படின்னு இருக்காங்க. டேய், அவன் எவ்வளோ பெரிய பொய்கிப்பேங்கிறது பார்த்தாலே தெரியுது, நான் கேடு கட்டவை அப்படின்ட்டு. இதுக்கு 2 சொம்புகள் பக்கத்தில் இருந்து டிங்கி 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 அப்படி அடிக்குதுங்க. சரியா? ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று ஜாக்லின். ஒரு நியாயமான ஒரு விமர்சகர்னால் என்ன பண்ணணும்? ரயான் சைடில் என்ன தப்பு இருக்குது, ராணவ சைடில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசணும். உள்ளே விளையாடுற கேமரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் தப்பு பண்ணுவேன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொன்னான் ஜாக்லின்ட்ட, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, நீ வெளியே போனால் காப்பாற்றுவேன் அப்படின்னா. ஜாக்லின் உள்ளே இருந்தாலே நான் காப்பாற்றுவேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு காப்பாற்றி விட்டுருச்சு. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? அதுவும் சௌந்தர்யாவோட ஆட்டிடியூட் டிஸ்கஸ்டிங். ஆக்சுவலி நான் நம்பர் ரவுடி, அதை எது கூட்டு தான் இந்த சோக்கு எம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? இவனுடைய வார்த்தைகள், ரணவோடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப போடி அந்த மாதிரிலாம் பேசியிருக்க வேண்டாம். சரியா? பொத்திட்டு போ, இதான் சொன்னானே, மூடிட்டு போ மூடிட்டுரு அப்படின்ட்டான். அதுவே ஒன்று இவங்க கெட்ட வார்த்தைன்ட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய இதே கிடையாது, மூடிட்டுரு அப்படின்ட்டு. வேறு என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சரி, அப்படி இருந்தாலும் அந்த வார்த்தையை தவறு தான். சரியா? இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ராணவ் வந்து இப்படி பிடிச்சிருக்கான் தவறு அப்படின்ட்டு. இது அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அந்த ராயான். உள்ளே போய் முத்துக்குமார் அவ்வளோ சொல்லி பார்க்குறான், கேட்க மாட்டான். அவன் பாட்டு பெரிய பருப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்கான். யாரா அந்த கோமாளி பையில உள்ளே கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? இந்த கோவாக்கு இவன் வருவான் அப்படின்றதுக்காகவே ஜாக்லின் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும், அது ஒரு வேஸ்ட் பீஸ்னு வைங்க. பட் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. அடப்பா, நீ நல்ல பிளேயர் ஆச்சமா, நீ போய் ஒரு இது போன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. அடுத்து ஒவ்வொரு பொம்மையாக காலியாகுது. ரஞ்சித்தை தூக்குறாங்க, பவித்ரா சும்மா 6 பொம்மையை தூக்கி காலி பண்ணிடுச்சு வேறு லெவல். அப்புறம் ஆனந்தி எல்லாம் போயிட்டு கடைசி 4 பேர் இருக்கேன். சரியா? அதுக்கு இந்த பிரச்சனையும் பெருசாக வரல. இதுதான் மேக்ஸிமம் வந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யாவும் பவித்ராவும் கிச்சனில் ஒரு சண்டை, இந்த பப்பெட்னு போட்டு விட்டுருச்சுல, அதில் சௌந்தர்யா மொக்க வாங்கிச்சு. பவித்ரா புட்டுச்சு ஏறிடுச்சு. எதுக்கு நீ சொன்ன? நான் பப்பட் நீ பார்த்தேன், நீ வேணா பப்பட்டு, நான் பேசுகிறேன் தீபக், நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கு. இந்த 4 பேரில் யார் வரப்போகிறா அப்படின்ற அடுத்து தான் பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது தான். ஸோ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அருண், இவன் நம்ம சிவகுமார், ஜெஃப்ரி அண்ட் நம்ம ஷாச்சனா. அருண் சொல்லிட்டான் நான் போயிடுவேன்ட்டான். ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் அவுட் ஆயிடுவேன் அப்படின்ட்டான். மிச்சம் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி சிறுவண்டு சாச்சனா தான் இருக்கும். அதே மாதிரி சிறுவண்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணிச்சு, கட் பண்ணிடுச்சு பூவை. ஸோ தட் இஸ் குட். பட் வெளியே போனது சபை நாகரிகத்தை கொஞ்சம் கடைபிடித்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே. சரியா? ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் முதலிடத்தில், 2ஆம் இடத்தில் விசாரிச்சாச்சு, 3ஆவது இடத்தில் விஷால், 4ஆம் இடத்தில் மஞ்சரி வந்திருக்காங்க அஃபீஷியலில், 5ஆவது தான் ரயான். சரியா? 5 பேர் டாப்பில் வந்திருக்கு. மிச்செல்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் எப்போனாலும் எவிக்ட் ஆகிற சூழ்நிலை தான் இருக்காங்க. சத்யாவாக இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், சிவகுமார், ஆனந்தி, சாச்சனா. இந்த நாமினேஷன் விரிபாஸ் 4 பேரில் யாராவது ஒன்று வந்துச்சுன்னா மேபி அவங்கள ரிட்டைன் பண்ணுவாங்க. கேட்டால் அடுத்த வாரம் அவங்க இருக்கணும்ல, அதுக்காக நாங்கள் இந்த வாரம் இல்லாட்டி இந்த வாரம் அவங்களை தூக்குனாங்கன்னா அவங்க நாமினேஷன் விரிபாஸ் யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரூல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.